Hey Awesome Beauties, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Diwali Makeup பார்க்க போறோம். இந்த மேக்கப் லுக்க ரொம்பவே அஃபோர்டபிளான ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்லா ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட்ஸ்க்கும் இந்த மேக்கப் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். இப்போ வாங்க இந்த மேக்கப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தவறாம வந்து சேரும். இப்போ ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சீலர் ப்ரஷ்ல நான் கன்சீலர் எடுத்து ஐப்ரோஸை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ ஐப்ரோஸை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். கன்சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு நான் எந்த ப்ரஷ்ஷோ இல்லைனா வந்து பியூட்டி பிளெண்டரோ யூஸ் பண்ணலை. ஏன்னா நமக்கு வந்து நல்ல கவரேஜ் வேணும். அதனால் இந்த மாதிரி ரிங் ஃபிங்கரில் நான் வந்து எடுத்து கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. ப்ளூ ஹெவன் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஐஷேடோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் ஷேட் வந்து இந்த வார்ம் ப்ரௌன் கலர் நான் வந்து டிரான்சிஷன் ஷேடா அப்ளை பண்ண போறேன். இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ரௌன் பிளெண்டிங் ப்ரஷ்ல நான் வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு மெதுவா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ண போறேன். எக்ஸஸை டேப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்டர் கார்னர்ல அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு லைட்டா பிளெண்ட் பண்ணிட்டே அப்ளை பண்ண போறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த டார்க் பிரவுன் கலர் அப்ளை பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வார்ம் ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணோம். அடுத்தது வந்து அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வந்து டார்க் ப்ரௌனாக இருக்கிற ஷேட் அப்ளை பண்ணோம். இப்போ வந்து நம்ம அவுட்டர் கார்னருக்கு கொஞ்சம் வந்து டெப்த் கிரியேட் பண்ணணும். அதுக்காக அதே டார்க் ப்ரௌன் இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிட்டு லைட்டாக பிளாக் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, பிளாக் கலர் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறேன். ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி. இப்போ நான் வந்து அந்த பிளாக்கும் டார்க் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணல, அவுட்டர் கார்னர்ல மட்டும் லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லா நான் இப்படி வந்து பிளெண்ட் பண்ணல, அவுட்டர் கார்னர்ல மட்டும் டெபாசிட் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. பாத்தீங்களா, டெப்த் கிரியேட் ஆயிருக்கு. அவுட்டர் கார்னர்ல அந்த டார்க் ப்ரௌனும் பிளாக் கலரும் நம்ம சேர்த்து அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இங்க வந்து இந்த இன்னர் கார்னர் சைடு ஃபுல்லா ஐலிட்ஸ்லயும் இன்னர் கார்னர்லயும் இந்த டார்க் ப்ரௌன் ஷிம்மர் இருக்குல்ல, இது நம்ம வந்து ஃபிங்கர்ஸ்லயே அப்ளை பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ரிங் ஃபிங்கர்ல நான் எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கலர் டெபாசிட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து லைட்டாக நான் க்ரீஸுக்குள்ளே தான் இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், க்ரீஸுக்கு வெளியே போகலை. இப்போ ஷிம்மர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அவுட்டர் கார்னர் கலர், அப்புறம் ஷிம்மர் கலர், ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண டிரான்சிஷன் ஷேட், இது எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணணும், ஒரே மாதிரி தெரியணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல டிரான்சிஷன் ஷேடு, இது வந்து வார்ம் ப்ரௌன் கலர். இந்த கலர் வந்து நம்ம மறுபடியும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வார்ம் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு நான் லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ண ஐ ஷேடோஸ் எல்லாமே வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஐ ஷேடோ எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிசலார் வாட்டர் நான் வந்து கியூ டிப்பில் எடுத்துக்கிறேன். கியூ டிப்பில் எடுத்துட்டு இங்கே நான் வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒன்றும் கலர் டெபாசிட் ஆகலை, இருந்தாலும் நான் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து ஹைலைட்டிங் ஷேட் இங்கே அப்ளை பண்ணணும், அது ப்ராமினெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக நான் வந்து இங்கே க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம இந்த ஐப்ரோஸ் ஆர்ச்சு கீழே ஹைலைட்டிங் ஷேட் அப்ளை பண்ண போகிறோம். அது வந்து இதுதான், இங்கே பாருங்கள், ஒரு பிரைட்டான ஷேட் எல்லோ அண்டர் டோனோட இருக்குது. இதுதான் நம்ம வந்து ஹைலைட்டிங் ஷேடாக இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறோம். இப்படி நான் வந்து ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக இன்னர் கார்னர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைலைட்டிங் ஷேட் அப்ளை பண்ணியாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஜெல் லைனர் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம ஷிம்மர் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஐ ஷேடோக்கு. இதில் வந்து நம்ம லிக்விட் லைனர்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படியே வலிக்கிட்டு போகும். அதனால இன்றைக்கி வந்து நம்ம ஜெல் லைனர் யூஸ் பண்ண போகிறோம். ஜெல் லைனர் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன தான் வந்து அந்த ஷிம்மர் ஐ ஷேடோ பார்ட்டிகல்ஸ் பெருசாக இருந்தாலும் ஜெல் லைனர் அப்ளை பண்ணோன்னா அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஆனால் லிக்விட் லைனரில் அப்படி ப்ராமினெண்ட்டாக தெரியாது. அதனால இன்றைக்கி நம்ம ஜெல் லைனர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஜெல் லைனர் நான் வச்சுருக்கேன். இது என்ன ஜெல் லைனர்னு பேர்லாம் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது. அதனால் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது, அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் வந்து பேர் தான் வாயில் நுழைய மாட்டேங்குது. இது கூட அப்ளிகேட்டரும் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்ளிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்படி எடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டே எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, ஸ்மச் ப்ரூஃப் தான், வாட்டர் ப்ரூஃபும் கூட நல்லா இருக்குது. லைட்டாக நம்ம வந்து விங் லைனர் அப்ளை பண்ண போகிறோம்.
இப்போ மேலேயும் கீழேயும் வந்து ஜெல் லைனர் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐலாஷஸ் கர்ல் பண்ணிக்கலாம். இப்போ ஐலாஷஸ் கர்ல் பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபால்சீஸ் வச்சுக்கலாம். ஃபால்சீஸ் வச்சாச்சு. ஐ மேக்கப் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேஸ் மேக்கப் போகலாம். இப்போ வந்து நான் கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸு அந்த மாதிரி இருக்கோ அங்கே நாங்கள் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். கலர் கரெக்ட் பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிடலாம். இப்போ blend பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து கான்டூரிங் பண்ணலாம். இப்போ கான்டூரிங் பண்ணியாச்சு. ஹைலைட்டிங் பண்ணிடலாம். இப்போ blend பண்ணிக்கலாம். இப்போ லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கலாம். லிப் லைனர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடலாம். இப்போ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்ணி மேக்கப் முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேக்கப் லுக்கை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம Awesome Beauties தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye Awesome Beauties.